நிவ்யாவோட அண்டர் ஆர்ம் க்ரீம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் வாங்கி வந்து 1 இயர் ஆச்சு. பட் நான் இதை அதிகமாக யூஸ் பண்ணலை. மோஸ்ட்லி ஒரு 10 டைம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக ஒரு கிளாஸ் பாட்டிலில் இருக்குது. ஸோ இதோட மூடியை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஸ்க்ரோலர் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஸ்கின்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணாலே போதும், உள்ளே இருக்க க்ரீம் வந்து வரும், நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிக்கிறோம். இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சென்ட்டு ஸ்மெல்லாம் வந்து அதிகமாக பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நல்ல ஸ்மெல் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகுறவங்க வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல்லுக்கும் அதுவுமே இது வந்து கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நமக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகுறவங்களாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி கசகசன்ட்டு ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து நான் பெருசாக வந்து இது எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. இதுவும் சரி, இன்னொன்று அண்டர் ஆர்ம் ஒயிட்னிங் க்ரீம் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகுது அப்படின்றவங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேணாம். ஸ்வெட்டிங்காக அந்த ஸ்மெல் வராதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாலுமே வந்து வேண்டாம். ஏன்னா இது ஸ்வெட் ரொம்ப ஆச்சுனாலே நமக்கு அது 2 ஸ்மெல்லுமே சேர்ந்து ஒரு மாதிரி ஹெட் பெயினாக தான் இருக்கும்.